நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக 60 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி உள்ளது. அதில் 22 கோடி ரூபாய் வரை பிடிபட்டிருக்கிறது. அதேபோல பறக்கும் படையும் தமிழகம் முழுவதும் 82.63 கோடி ரூபாய்க்கான ரொக்கத்தை கைப்பற்றி உள்ளது. நேற்று முன்தினம் இரவு சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற ரயிலில் 4 கோடி ரூபாயை கைப்பற்றி உள்ளனர். பிடிபட்ட மூவரில் பெருமாள் நயினார் நாகேந்திரனின் உறவுக்காரர் என்பதால் பணம் நயினார் நாகேந்திரனுடையதுதான் என்று அடித்து சொல்ல துவங்கியுள்ளது போலீஸ். தேவையானால் நயினார் நாகேந்திரனையும் அழைத்து விசாரணை நடத்துவோம் என போலீஸ் தரப்பில் கூறுகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை லோக்சபா தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடத்துவர் என்பதால் வருமான வரித்துறையை மத்திய அரசு முழு வேகத்தில் முடுக்கிவிட்டுள்ளது. குறிப்பாக திமுகவினர் தேர்தல் செலவுக்காக அதிகளவில் பணம் எடுத்து செல்வர் என்பதால் வருமான வரித்துறை அவர்களை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா பின்னணியில் இருந்து செய்வதாக திமுக தரப்பு குற்றம் சாட்டுகிறது. தமிழகம் முழுதும் சோதனை நடக்கும் இடங்களை பார்த்தால் பின்புலம் புரியும் என்றும் திமுகவினர் சொல்கின்றனர். இப்படி செய்வதால் பல இடங்களில் பணத்துக்காக திமுக தடுமாறுவதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்க திமுக தரப்பும் தயாராகிவிட்டது. இதற்காகவே தமிழக போலீசில் உளவுத்துறையினரை முழு வேகத்தில் முடுக்கிவிட்டுள்ளது. அவர்கள் உளவறிந்து கொடுக்கும் தகவல்களை வைத்து அரசு தரப்பிலும் பறக்கும் படையினரை ஏவிவிட்டு பாஜக தொடர்புடைய இடங்களில் சோதனைக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். அப்படி நடத்தப்பட்ட சோதனைதான் நெல்லை ரயிலில் நடந்த சோதனை என்கிறது பாரதிய ஜனதா. இந்த விஷயத்தில் எலியும் பூனையுமாக பாஜக திமுக மோதி கொண்டிருக்க சத்தமில்லாமல் அதிமுக தரப்பில் தேர்தல் செலவுக்கு பணம் எடுத்து செல்வதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். அந்த வட்டாரங்கள் மேலும் கூறியதாவது: தேர்தல் என்றால் பறக்கும் படையும் வருமான வரித்துறையும் களத்தில் இறக்கி விடப்படுவது வாடிக்கை. ஆனால் இம்முறை அது திமுக பாஜக என இரு கூறாக பிரிந்து கிடக்கிறது. திமுக தரப்பை நோக்கி வருமான வரித்துறை வேகமாக பாய்கிறது. அந்த விவரம் தெரிய வந்ததும் தமிழக அரசை கையில் வைத்திருக்கும் திமுக பறக்கும் படை போலீஸை பாஜகவை நோக்கி ஏவிவிட்டுள்ளது. மாறி மாறி பிடிக்கின்றனர். அந்த வகையில்தான் நயினார் நாகேந்திரனுடையதாக சொல்லப்படும் பணத்தை பறக்கும் படை பிடித்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்துள்ளது. இதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி, பொன்முடி என திமுக அமைச்சர்கள் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க துவங்கியது. உடனே இதற்கு பதிலடி கொடுக்க விரும்பிய திமுகவினர் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்படி பாஜகவும் திமுகவும் 2 படைகளை வைத்து எலியும் பூனையுமாக மோதி கொண்டிருக்கின்றன. தேர்தல் நெருக்கத்தில் இது இன்னும் அதிகமாகும். வருமான வரித்துறையினர் ஏற்கனவே நிறைய விவரங்களை திமுகவினர் வாயிலாக சேகரித்து வைத்துள்ளனர். வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்கும் திமுகவினர் சோதனைக்கு அதிகாரிகளை ஒரு பகுதிக்கு வரவழைத்து இன்னொரு ஏரியா வாயிலாக பணத்தை வெளியே கொண்டு செல்கின்றனர். கூடவே தேர்தல் பரிசாக மக்களுக்கு வேறு இடங்களில் வைத்து பணம் கொடுத்து விடுவதால் பல இடங்களில் வருமான வரித்துறையினருக்கு பெரியளவில் பணம் சிக்குவதில்லை என அவ்வட்டாரங்கள் கூறின.